வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீட்டர் கேரி எழுதின ட்ரூ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கெல்லி கேங் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பீட்டர் கேரி ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். அவர் இந்த ட்ரூ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கெல்லி கேங்கை உண்மையாகவே இருந்த கெல்லி கேங், அவங்க ஆஸ்திரேலியா இருந்தாங்க, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெட் கெல்லி அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாரு. எழுதும் போது அவரோட அப்பா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறார். அவங்க அப்பா பேர் ஜான் ரெட் கெல்லி. இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஐரிஷ் மேன். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வேண்டிமென்ஸ் லேண்டில் கடைசியில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விக்டோரியான்ற இடத்துல அவர் செட்டில் ஆகிறாரு. அவர் நெட்டோட அம்மாவான எலினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த நார்த் ஈஸ்ட் ஆஃப் மெல்பர்னில் செட்டில் ஆகுறாங்க. இந்த ரெட் கெல்லி, அதாவது நெட் கெல்லியோட அப்பாவான ரெட் கெல்லி அடிக்கடி அப்போ ஆஸ்திரேலியா கலோனியல் லேண்டாக இருந்தது. அந்த கலோனியல் போலீஸ் ஃபோர்ஸோடு மோத வேண்டியிருந்தது. நிறைய வாட்டி அவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. கடைசியில் நெட்டுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த லேண்ட் கிராண்ட் ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் விக்டோரியான்ற அந்த இடத்துல கிடைக்கிது. அதை வச்சுட்டு நெட்டோட அம்மா அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் வளர்க்க பார்க்குறாங்க. அவங்க குழந்தைங்கள வளர்க்கும் போதே சைடில் ஷீபேனியும் அவங்க ரன் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேரோடு அவங்க லவர்ஸாகவும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா புஷ் ரேஞ்சரான ஹாரி பவர். இந்த பவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் நெட் கெல்லியை நல்லபடியாக என்னுடைய தொழிலையே நான் அவருக்கு எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நெட் கெல்லிக்கு அந்த நிலத்தை பற்றி, அங்கே எங்கெங்கெல்லாம் மறைவான இடங்கள்லாம் இருக்குது, அப்புறம் புஷ் ரேஞ்சிங் செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நெட் கெல்லிக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதனால் அவர் பவரை விட்டுட்டு திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நேர்மையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா, கெல்லியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு 3 வருஷம் அவங்கள ஜெயிலில் போடுறாங்க. காரணம் என்னென்னா, திருடு போன ஒரு குதிரை அவர்கிட்ட இருந்ததுன்னு. ஆனால் கெல்லி சொல்கிறாரு, இல்லை நான் இது என்னோடய நண்பரான வைல்ட் ரைட் கிட்டேருந்து தான் வாங்கினேன் அப்படின்றாரு. ஆனால் இந்த வைல்ட் ரைட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு குதிரையை திருடிட்டு அது திருட்டு குதிரைன்னு சொல்லாமலே கெல்லிக்கிட்ட விற்றுருக்காரு. அது கெல்லிக்கு தெரியாது. இது பின்னாடி தெரிஞ்ச உடனே கெல்லிக்கு ரொம்ப கோவம் வருது. அதை அதாவது இந்த பாக்ஸிங் இதெல்லாம் போடாமல், க்ளவுஸ்லாம் போடாமலே பாக்ஸிங் மேட்ச் ஒன்றில், அது பேர் நக்கிள் பாக்ஸிங் சொல்லுவாங்க, அதில் அவர் ரைட்டோடு சண்டை போடுற சந்தர்ப்பம் வரும்போது அவரோட பழியை அவர் தீர்த்துக்கிறாரு. அப்புறம் 2 வருஷம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாமில்லில் வேலை செய்கிறாரு. ஆனாலும் அந்த புஷ் ரேஞ்சிங் தான் அவர் திரும்பி போக வேண்டியிருக்கு. அதனால் திரும்பி அவர் க்ரைமுக்கு போயிட்டதுனால அவரால் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா, அப்போ லோக்கல் போலீஸ் ஆஃபீஸராக இருந்த கான்ஸ்டபிள் அலெக்ஸ் ஃபிட்ஸ் பேட்ரிக்கு, இவர் என்ன பண்ணுறாருன்னா நெட்டோடைய தங்கச்சியான கேட் கிட்ட பழகுறாரு. இதை பார்த்த நெட் ப்ரூவ் பண்ணுறாரு, இந்த ஃபிட்ஸ் பேட்ரிக்ன்றவர் ஊருக்கு பெண்களோட தொடர்பு நிறைய வச்சுருக்காரு. அவருக்கு கேட்டோட கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை, வெறுமா கேட்டை பயன்படுத்தின்னு தான் இருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த கான்ஸ்டபிள் மிரட்டுறாங்க, நான் உன்னை ஏதாவது செஞ்சிடன்னு போது ஃபிட்ஸ் பேட்ரிக் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய துப்பாக்கி எடுத்துகிட்டு இந்த குடும்பத்தை சுட பார்க்குறாரு. தற்காப்புக்காக நெட்டும் அவரோட கையில் அவர் சுட்டுறாரு. இப்போ ஃபிட்ஸ் பேட்ரிக்கு நல்லா தெரியுது நம்ம செஞ்சது தப்பு தான்னு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்த அடிப்படிச்சில் அவர் சுட்டுறாருல கையில், அதனால் ஃபிட்ஸ் பேட்ரிக் அவர் கையை சுற்றும் போது, சரி நான் உங்களெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன், பரவாயில்ல நம்ம இதை அப்படியே பீஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் மறுநாளே நெட்டுக்கும் அவரோட தம்பியான டேனுக்கும் அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்ச உடனே நெட் கெல்லியும் ஒரு பிரதரும் போய் அங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க நார்த் ஈஸ்ட் விக்டோரியாவில். அவங்களோட நண்பர்களான ஸ்டீவ் ஹார்ட்டும் ஜோ பைடனும் சேர்றாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் கெல்லி கேங்குன்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ எப்படியாவது நெட் கெல்லியை பிடிக்கணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கெல்லியோட அம்மாவை எடுத்துன்னு போய் அவங்களுடைய சின்ன குழந்தையா ஒரு பொண்ணு இருக்குது, அந்த குழந்தையோடு சேர்ந்து மெல்பர்னில் இருக்கிற ஜெயிலில் போட்டுறாங்க. எதுக்குன்னா, உங்கள் அம்மாவை நாங்கள் வெளியில் விடணுன்னா கெல்லி இங்கே சரண்டர் ஆகணும்னு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, 4 போலீஸ்காரங்க தான் இந்த நெட் கெல்லியை அரெஸ்ட் பண்ணுற இதில் இருக்காங்க. ஆனால் அவங்களால கெல்லியை அரெஸ்ட் பண்ணவே முடியல. அதுலேயும் ஒரு வாட்டி என்ன ஆகிடுதுன்னா, அவங்க எப்படியாவது கெல்லியை பிடிச்சிடலாம், நெட் கெல்லியை பிடிச்சிடலான்னு வரும்போது நெட் ஒரு 3 போலீஸ்காரரை கொன்னுடுறாரு.
இப்போது ஏற்கனவே கெல்லி வந்து நெட் கெல்லி வந்து அந்த ஊர் மக்களோட ஹீரோவாக இருக்கார். அவரை பற்றி நிறைய கதைகள் வந்து போகுது. இப்போது வந்து இன்னும் இது வேறு பிடிக்க வந்த போலீஸையும் வந்து நெட் கெல்லி வந்து கொன்னுட்டாருன்றது ஒரு பெரிய ஃபோக்லோராக போகுது. அந்த சமயத்தில் தான் கெல்லியோட கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த பேங்க்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. கொள்ளடிச்சிட்டு அந்த பணத்தில் பெரும்பகுதியான பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விக்டோரியா லேண்டில் இவங்களுக்கு வந்து ஆதரவு தரவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க. இதனால் அந்த மக்களும் வந்து அவங்க மூலமாக பயன்படுறதுனால இவங்களெல்லாம் ஒரு ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது நெட் கெல்லி வந்து ஒரு ஐரிஷ் கேர்ளான மேரி ஹேர்னை பார்க்குறாரு. இந்த மேரி ஹேர்னுக்கு ஏற்கனவே வந்து கெல்லியோட ஸ்டெப் ஃபாதர், அவர் பேருக்கு ஜார்ஜ் கிங், அவர் மூலமாக ஒரு சின்ன பையன் இருக்கான். ஆனால் கெல்லிக்கு வந்து மேரியை ரொம்ப பிடிச்சிடுது. அவரை வந்து அவங்கள வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க கெட்டோட குழந்தைய அவங்க வயிற்றில் வச்சுட்டு இருக்கும் போது அவர் முடிவு பண்ணிடுறாரு, நம்ம இங்கேயே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்காதுன்னு, அதனால் இந்த காலனியை விட்டு போயிடணும்னு. அப்போ தான் மேரி சொல்கிறா, நாளைக்கு நமக்கு குழந்தை பிறப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு உங்களை பற்றி தெரியணுன்னா உங்கள் கதையை வந்து நீங்கள் எழுதுங்க. நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு அட்லீஸ்ட் அது மூலமாக தெரியும். ஏன்னா இவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா போலீஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க இவங்கள. அதனால் சொல்கிறாங்க, நீங்கள் எழுதுங்க, உங்கள் கதையை எழுதுங்க, அது உங்கள் பையன் நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே இவரை சரின்னு சொல்லிட்டு அவரோட கதையை வந்து பிறப்புலேருந்து எழுதிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் 2 பேங்க்லேருந்து திருடிட்ட அப்புறம் மேரி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பையனையும் இப்போ இன்னும் பிறக்காத கெல்லியோட மகளையும் வயிற்றில் வச்சுக்கிட்டு அவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போயிடுறாங்க. நெட் கெல்லிக்கும் அவங்களோட போகணுன்னு தான் ஆசை. ஆனால் எப்படியாவது அவங்க அம்மா இன்னும் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியில் கொண்டு வரணும் இல்லையா, அதனால் அம்மா வந்து எப்படியா ஜெயிலில் கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்டலில் விட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்கார். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு சமயம் வந்து ஒரு நிறையா, அதாவது ஒரு 12-15 போலீஸ்காரங்க வந்து, இவங்க வெறும் 4 பேர் தான், அவங்க வந்து போலீஸ்காரங்க இவங்களை சூழ்ந்துடுறாங்க. உடனே இந்த கெல்லி கேங்கை என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே அந்த இடத்துல இருந்த அதை வந்து டவுன் ஆஃப் கிளென்ரோவன்ற இடத்துல தான் அங்கே என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேரை வந்து இவங்க வந்து பணைய கைதிகளாக வச்சுக்கிறாங்க. பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் நம்மளை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அங்கே வந்து இவங்க வந்து நாட்டு வெடி மாதிரி எதையோ இவங்க ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிடுறாங்க. இப்போது இவங்க பணைய கைதியாக வச்சுருக்கிறதுல ஒருத்தர் வந்து தாமஸ் கர்னோர். இவர் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல் மாஸ்டர். இவரால் வந்து இவர் கொஞ்சம் கிரிப்பிள்னால் கை கால் வந்து கொஞ்சம் சரியில்லாதவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, கெல்லி எழுதி வச்சுருந்தா கெல்லியோடைய ரைட்டிங்ஸை வந்து பார்க்குறாரு. கெல்லியை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்காரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய என்டையர் லைஃப்பை எங்களுக்கு சொல்லுங்கள், ஏன்னா இவ்வளோ இருக்குது உங்களை பற்றி, நீங்கள் அருமையாக எழுதியிருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கெல்லியை வந்து அவனோட கதையெல்லாம் அவர்கிட்ட, அதாவது எழுதாமல் வச்சுருக்காருல, எழுதுனது கொஞ்சம், மிச்சத்தை எல்லாத்தையும் வந்து அந்த கர்னோக்கிட்ட சொல்லினே இருக்கார். ஆனால் இந்த கர்னோ என்ன பண்ணிடுறாருனா, இந்த போலீஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்றதை இவர் வந்து சொல்லிடுறாரு. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவரோட நினச்சிக்கிட்டாருன்னா எதிர்காலம் வந்து நம்மளை ஒரு ஹீரோவாக பார்க்கணும். இந்த போலீஸ்காரங்களும் வந்து அவங்கள வந்து சுற்றிக்கிட்டு அவங்க மேலே வந்து பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் வந்து நெட் கெல்லியோட 3 பேருமே, நெட் கெல்லியோட தம்பி, அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் 3 பேர் இறந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, கெல்லிக்கும் பயங்கரமாக அடிபட்டுடுது. இதோட கதை வந்து கெல்லி சொல்கிறத நிறுத்திடுறாரு. ஏன்னா இப்போ அவருக்கே அடிபட்டுடுச்சு. மிச்ச கதையை வந்து இன்னொருத்தர் எஸ்சின்ற ஒருத்தர் தான் அந்த கதையை வந்து சொல்கிறாரு. கெல்லி வந்து இறந்துடுறார் தூக்கில் இடப்பட்டு. இப்போது வந்து கர்னோவை தான் வந்து இந்த கதையை வந்து யார்கிட்டையாவது கொடுத்துருக்கணும், அவர் சொன்ன மிச்ச கதையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதனால் கர்னோட யாரோ சொந்தக்காரங்க தான் பின்னாடி இருக்கிற பாதி கதையை நரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் ஒரு அபிமானம் தான். இதில் வந்து கெல்லி எப்படின்னா, அந்த மக்கள், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் விக்டோரியாவில் இருக்கக்கூடிய மக்களோட ஹீரோவாக தான் இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை கதை இன்னமும் கூட அந்த இடத்துல வந்து பலராலும் ஒரு ஃபோக்லோராக சொல்லப்படுன்றது தான் உண்மை. உங்களுக்கும் எதாவது தெரியும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.